புதுசா டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றவங்க இந்த மிஸ்டேக்கை பண்ணுவாங்க. டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா ஷேர்ஸை வாங்குவீங்க. விற்கிற டைம்ல ஒவ்வொரு டைமும் ரிப்பீட்டடா இந்த டிபினை மட்டும் போட்டுக்கிட்டே இருப்பீங்க. அந்த டிபினை எப்படி நீங்க ரிப்பீட்டடா போடுறத தவிர்க்கலான்றத இந்த வீடியோல பாத்துடலாம். நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன், நீங்க ஜீரோதா யூஸ் பண்றீங்கன்னா இதற்கு 118 rupees மட்டும் ஒன் டைம் ஃபீயா நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். அதற்கப்புறமா உங்களுக்கு எல்லாமே ஸ்மூத்தா தான் போகும். நீங்க ஷேரை செல் பண்றதுக்கு உங்களுக்கு சிடிஎஸ்எல் வெப்சைட்ல இருந்து டிபின் தேவைப்படும். இன்கேஸ் உங்கள்ட்ட அது இன்னும் இல்லைன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. டைரக்டா சிடிஎஸ்எல் வெப்சைட் குள்ள வந்துருங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறமா நீங்க பிஓஐடி போடணும். இந்த பிஓஐடி உங்களோட புரோக்கர் ஆப் குள்ளே இருக்கும். ப்ரொஃபைல் செக்ஷனுக்குள்ள போய் பாத்தீங்கன்னாலே போதும். அதுக்கப்புறமா உங்களோட பேன் நம்பரையும் ஓடிபியும் போட்டுக்கோங்க. போட்டதுக்கு அப்புறமா உங்களோட டிபின் உங்களோட மெயில் அட்ரஸ்க்கும் ஃபோன் நம்பருக்கும் வந்திருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு உங்களோட ஓன் டிபினை செட் பண்ணணும்னா திரும்பவும் வெப்சைட் குள்ள வந்துட்டு அதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணாலே போதும். செபி 2022ல தான் டிமேட் டெபிட் பிளட்ஜ் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த டிடிபிஏன்றது வேற எதுவுமே கிடையாதுங்க. உங்களுக்கும் உங்களோட புரோக்கருக்கும் இடையில உள்ள ஒரு அக்ரிமெண்ட். அதன் மூலியமா புரோக்கர் உங்களோட பிஹாஃப்ல ஷேர்ஸ் எல்லாத்தையுமே செல் பண்ணலாம். இப்போ ப்ராசஸ் எப்படின்ட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னுமே அரவிந்த் காசை ஃபாலோ பண்ணாம இருக்கீங்கன்னா இப்பவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க ஜீரோதாவோட கைட் ஆப்பை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா பாட்டம் ரைட்ல உங்களோட யூசர் ஐடி இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா மேல வந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் செக்ஷன் இருக்கும். அந்த ப்ரொஃபைல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா மேனேஜ் அக்கௌண்ட் கிளிக் பண்ணுங்க. இப்போ இது உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ப்ரௌசர்ல ரீடைரக்ட் ஆகி போகும். அங்க போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு சின்ன ஆரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு டிமேட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அந்த டிமேட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு பே ஃபுல் ஏஎம்சின்ட்டு காட்டும். அதற்கு கீழே வந்து எனேபிள் டிடிபிஏன்ட்டு இருக்கும். அந்த எனேபிள் டிடிபிஏன்றத கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டு உங்களோட ஆதார் நம்பரை நீங்க போட்டீங்கன்னா ஓடிபி கேட்கும். நீங்க ஓடிபி போட்டு வெரிஃபை பண்ணிடணும். அதோட இந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இது யூஸ்வலா உங்களுக்கு வந்து ஒரு 48 ஹவர்ஸ்க்குள்ளேயே ஆக்டிவேட் ஆயிடும். ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறமா நீங்க டிபின் இல்லாமே உங்களால உங்களோட ஷேர்ஸை செல் பண்ண முடியும். நான் பர்சனலா இந்த ஃபீச்சரை வந்து என்னோட ஜீரோதா அக்கௌண்ட்டுக்கு எனேபிள் பண்ணல. நீங்க இன்னுமே ஜீரோதால ஒரு அக்கௌண்ட் வச்சு இல்லாம இருந்தீங்கன்னா என்னோட ஏதாச்சும் ஒரு லாங் ஃபார்ம் வீடியோஸை போயிட்டு நீங்க கிளிக் பண்ணீங்கனாலே அந்த டிஸ்கிரிப்ஷன்ல ஜீரோதால அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான லிங்க் இருக்கும். அங்க கிளிக் பண்ணி நீங்க உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிக்கலாம்.